ராவண பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஒரு திரைப்படம் பற்றி பேசணும். 14/3/1892 அப்படின்றது தான் தலைப்பு. அந்த படத்தோட தலைப்பு மறுக்கப்பட்ட நீதி. தம்பி தமிழ் சிலம்பரசன் ராவணாவில் என் கூட அடிக்கடி இருப்பாப்புல. அவர் உண்மையிலே ஒரு மருத்துவர், இயற்கை மருத்துவரில் கோல்டு மெடலிஸ்ட்டு, தங்க மெடல். அது தவிர லண்டன்லேயும் டெல்லியில் படித்தார், லண்டன்லேயும் போய் படித்தார். லண்டனில் படிச்சுட்டு இருக்கும்போது 2008 அந்த காலகட்டம் ஈழப்போர் இனப்படுகொலை நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப, போரை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எங்கும் இந்த போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப, அங்கே இருக்கக்கூடிய இளையோர் அமைப்போடு சேர்ந்து போராடி கொண்டிருந்த அந்த தம்பி, அப்போ நான் குமுதத்தில் இருந்துக்கிட்டு நிறைய செய்திகளை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். வேறு எதுவும் தலா அன்றைக்கி பண்ணலை. அந்த வகையில் என்னோடு தொடர்பு எடுத்து பேசிக்கிட்டு இருப்பார். அது சரி, முகம் பார்த்ததில்லை. தமிழ்நாட்டுக்கு வந்தார். வந்த உடனே அந்த படித்த படிப்பை அப்படியே தூக்கி வச்சுட்டு, இப்படி இனம் சார்ந்து ஏதாவது செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு தொலைக்காட்சி, தமிழின் தொலைக்காட்சியில் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்து தமிழ் ஆளுமைகளை எல்லாருமே பெரிய வரலாற்று தகவல்கள்லாம் தொகுத்து கொடுத்த ஒரு பெரிய நேர்காணல் நிறைய எடுத்திருக்கிறாரு. அதை விட்டுட்டு அப்படியே ஆவணப்படங்களுக்குள்ளாக ஃப்யூச்சர் ஃபிலிம் மற்றும் ஆவணப்படங்கள் இப்படின்ற மாதிரி எடுக்க தொடங்கியிருந்தார். அடிக்கடி இந்த மாதிரி நான் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு வருவார். பார்த்தா அந்த உருவத்துக்கும் இதுக்கும் பார்க்காது, குழந்த மாதிரி அது சமயத்தில் எதனா வாயை விட்டு மாட்டிக்கும். இப்படி தான் நான் பார்த்துட்டு இருக்கிற பிள்ளையாக தான் தம்பியை பார்த்துட்டு இருக்கிறேன். ஏதாவது ஒரு இடக்கு முடக்காக பேசுவான், அங்ககிட்டே உட்காந்துட்டு பேசுவான். அவர் பார்த்தா அந்த மனசில் ஒன்றும் இருக்காது, ஏதாவது ஒன்று வாயை கொடுத்து வாங்கிக்க வேண்டியது இப்படிதான்ற மாதிரி தான் இருப்பார். திடீர்னு ஒரு டைம் ஒரு படம் எடுத்திருக்கிறேன், நீங்களாம் பார்க்கணும் குருநாதர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் என்னை கூப்பிட்றாரு அவர். என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களோடு உட்காந்து ஒரு ஹோம் தேட்டரில் பார்த்தோம் முதலாக. அதை ஒரு எப்படி போதைக்கு அடிமையாகி அதிலேருந்து மீள முடியாமல் ஒரு மனப்பிழற்சிக்குள்ளாக அதிலேயே இருக்கிறாங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அதே போல் வருங்காலத்தில் செல்ஃபோன் மூலமாக இப்படி ஒரு மனப்பிழற்சி நோய் எல்லோருக்கும் இருக்கும். குடிக்கிறதால மட்டுமே ஒரு நோய் வராது, அந்த நோய் இல்லை. போதை இந்த செல்ஃபோனும் அந்த மாதிரி ஒரு அடிக்ட், போதைக்கு அடிமை மாதிரி எந்த நேரமும் செல்ஃபோனே நோண்டிக்கிட்டு இருக்கிறத பற்றி இந்த பாடல். அதை மையமாக வைத்து அது எப்படி ஒரு பையன் எந்த நேரமும் அதுக்குள்ளாரே இருக்கிறான், அதனால் வர மனச்சிதைவு என்ன, அதுலேருந்து எப்படி மீளக்கூடியது என்ன, யோகா இன்னும் மற்றதன் மூலமாக, கவுன்சிலிங் மூலமாக எப்படி மீட்டெடுக்கப்படுகிறான்னு ஒரு படத்தை எடுத்து கான்செப்ட் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது எனக்கு இந்த கான்செப்ட். இன்னும் சொல்லப்போனால் அது இன்றைக்கி சமூகத்தில் அது ஒரு பெரிய நோயாக இருப்பது, தீர்வு யாருமே சொல்லலை. அந்த படங்கள் கிட்டத்தட்ட 19 விருதுகள் சர்வதேச அளவில் வாங்கியிருந்தது. அந்த படங்கள் வழக்கம் போல் தெரியல, திரைப்படத்தில் அதையெல்லாம் கொண்டாட முடியாது. ரத்தம் சிந்தனும், கட்டி பிடிக்கணும், ஒரு டான்ஸு, குத்து டான்ஸு போடணும், இப்படி இருந்தால் அந்த படங்கள் அதுவும் பெரிய நடிகராக நடிச்சிருந்தாங்கன்னா தேட்டர் வரும். இந்த மாதிரியான படங்கள்லாம் வர முடியாது. இது சம்பந்தமாக ஒரு ஆய்வுக்காக போகிறேன்னு தம்பி சிலம்பரசன் சொல்லியிருந்தான். டெல்லியில் ஒரு நிகழ்ச்சின்னா மத்திய சுகாதாரத்துறை சார்பாக ஒரு சர்வதேச அளவில் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் மீட்டிங், கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு மேலே அந்த அரங்கில், எல்லாமே பெரிய அரங்கில் அது நினைக்கிறேன். அவ்வளோ கூட்டம் நிறைய இருந்தது. எல்லோருமே மருத்துவர்கள், அலோபதி படித்தவங்க, இந்தியன் மெடிசன் சொல்லக்கூடிய யுனானி, சித்தா, ஆயுர்வேதா, அப்படி எல்லாமும், அக்குபஞ்சர், இப்படி பலதரப்பட்ட மருத்துவர்கள் இருக்கக்கூடியதில் அந்த துறை அமைச்சர், செயலாளர் இன்னும் முக்கியமாகலாம் உட்காந்துட்டு இருந்தாங்க பேசிகிட்டு இருக்கிறப்ப. இவர் இந்த படம் அங்கே திரையிடப்படுகிறது, மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது. அப்போ அது சம்மந்தமாக ஒரு மேடைக்கு பேச போகும்போது முதலில் அந்த கூட்டத்தை பார்த்து தம்பி சிலம்பரசனுக்கு தமிழும் தெரியும், ஹிந்தியும் தெரியும், இங்கிலீஷும் தெரியும். ஹிந்தியில் சொல்கிறாரு, தயவு செய்து ஒரு 10 நிமிஷம் அதிகமாக இல்லை, ஒரு 10 நிமிடம் எல்லோரும் நான் பேச ஆரம்பிக்கிறேன், இந்த நேரத்தில் மேடையிலேருந்து பார்க்குறேன், நீங்கள் எல்லாம் செல்ஃபோனில் தான் கையை வச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க, நான் என்ன பேச வரேன்றது நீங்கள் கேட்கல, இந்த மீட்டிங்கில் உட்காந்துட்டு இருக்கிறானோ நம்ம எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துங்கன்னு எல்லாருக்கும் ஒரு இதுவாக இருக்குது. நிறுத்துகிறாங்க, செல்ஃபோன் அலைபேசி அணைச்சி வைக்கிறாங்க. பேசுகிறாரு. இது ஒரு நோயாக, ஒரு நிகழ்ச்சி எங்கே போனாலும் உறவுகளுக்குள்ளே உட்காந்து கதை பேசுறது இல்லை. எல்லாமே ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தால் 4 பேரும் செல்ஃபோன் வச்சு நோண்டிகிட்டு இருக்கிறோம். அந்த தொடங்கி இது ஒரு பெரும் வியாதியாக மாறிட்டு இருக்கு. சமூக சீரழிவு, மனச்சிதைவு உள்பட எல்லாமே இருக்குது. என்ன செய்ய போகிறது இந்த சுகாதாரத்துறை, மத்திய அரசு என்ற கேள்வி அங்கே எழுப்பியிருந்தார். எல்லோரும் சேர்ந்து கை கட்டினார். சம்மந்தப்பட்ட அந்த இடத்துல அந்த அமைச்சர் எழுந்து இணை அமைச்சர் நினைக்கிறப்ப எழுந்து இது ஒரு நல்ல விவாதமாக கிளம்பி இருக்கிறது.
செல்ஃபோன் வந்துருச்சு, நாடு முழுக்க எல்லாரும் கைக்கு வந்துருச்சு. அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் என்ன? அதால வரக்கூடிய மனசிதைவு நோய்க்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்றப்ப, பெங்களூர்ல முதலாக இதுக்காக ஒரு ரிசர்ச் இதை ஆரம்பிக்கிறோம். மருத்துவ மருத்துவத்தை நோக்கி ஒரு ஆய்வை தொடங்கும் அப்படின்னு அறிவிச்சார். எதுக்கு இந்த மாதிரி சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்துட்டு வந்து அப்பப்போ விருது வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு முதல்ல நீங்கள் தான் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு பார்ப்போம். ஆமாம், திடீர்னு வந்து 2024 செப்டம்பருக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், அது குருநாதர் ஒரு படம் ஒன்று பண்ண போகிறோம், நீங்கள் வந்து தொடங்கி வைக்கணும். இயக்குனர் களஞ்சியம் அவர்கள் வந்து முதல்ல வந்து கேமராவை ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும், நீங்கள் அந்த கிளாப் அடித்து நீங்கள் தொடங்கி வைக்கணும். நீங்கள் ஏதோ விளையாட்டுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறார் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு, என்ன தம்பி என்ன அதெல்லாம் சொல்ல மாட்டேன் கதையெல்லாம் அப்படின்னு. இப்போ கதையை சொல்கிறேன், அந்த ஒரு சீனு சொல்லும்போது தான் அதில் வந்து இன்னும் 2-3 பேரோட கலந்து பேசும்போது இன்னும் எப்படி பண்ணலாம், இல்லை அதெல்லாம் ரகசியம் சொல்லவே மாட்டாங்க. சரி சொல்லாத போய்க்கோ. என்னைக்கு வைக்கிறேன்னா சொல்கிறாரு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, செப்டம்பர் 2ன்னு நினைக்கிறேன். வாழை திரைப்படம் வந்து அதில் அந்த பாடல் பாடியிருப்பார் சித்தன் ஜெயமூர்த்தி முனைவர். அந்த வாழை படத்தில் அந்த ஒரு பாட்டு எல்லாரையும் உலுக்கி எடுத்துரும். அந்த நேரம் தான் நினைக்கிறேன், அதை ஒட்டி அந்த நேரம் அவர் தொடர்ந்து 2-3 பயணத்தில் இருந்தார் சித்தன் ஜெயமூர்த்தி. அவர் தான் இவர் எடுக்கக்கூடிய இந்த படம் 14/3/1892 என்கிற அந்த தலைப்பில் மறுக்கப்பட்ட நீதி. படத்தினுடைய டைட்டிலே அதுதான். அந்த படத்துக்கான இசையே வந்து சித்தன் ஜெயமூர்த்தி. அதனால் அவரும் வராரு, நீங்களும் வரணும், களஞ்சியமும் வரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. இங்கேருந்து நாங்கள் போயிருந்தோம். அவருடைய அந்த கடமங்குடி சொல்லிட்டு கொள்ளிடம் மாறி இந்த பக்கத்தில் ஒரு கிராமம், அதற்கு அந்த பக்க கரையில் ஒரு கிராமம், நடுவில் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா. அந்த காட்டுக்குள்ளாக இரவில் நடக்கக்கூடிய ஒரு படம். 6 மணிக்கு தொடங்கி நள்ளிரவு பின்னிரவு நேரத்தில் முடிக்கக்கூடியது தான். மொத்தமே கருப்பு வேலையில் தான் படம் முழுக்க எடுக்க போகிறாரு, கலரில் கிடையாது. இது ஒரு மறுக்கப்பட்ட நீதி அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருந்தார். நான் களஞ்சியம் தம்பி முத்துப்பாண்டி கூட வந்திருந்தேன். முத்துப்பாண்டி இதில் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக நடிச்சிருக்கிறார். அவர் ஏற்கனவே திரைத்துறையில் நடிக்கிறதுக்காக பயிற்சியெல்லாம் எடுத்திருந்தவர் இன்னொரு படத்துலையும் நடிச்சிருக்கிறாரு. இதில் முழுக்க ஒரு நல்ல கதாபாத்திரத்தில் பாண்டியனாக வரக்கூடிய கதாபாத்திரம் இது தம்பி முத்துப்பாண்டி. ஆக எல்லாருமே போயிருந்தோம். ஒரு கிராமத்தில், அந்த கிராமத்தில் வரவேற்பு பந்தல்லாம் போட்டு கிராம முறைப்படி பச்சை மட்டெல்லாம் கட்டி வரவேற்றிருந்தார். எங்களை ஒரு கோயில், மாரியம்மன் கோயில் உட்கார வச்சுட்டு இருந்தார். முறைப்படி அந்த பெரியவர்களெல்லாம் அழைச்சி ஒரு மரியாதை செய்து, இந்த ஊரை சேர்ந்த அந்த புள்ள அப்படி ஒரு படம் எடுக்கிறேன், இங்கேருந்து அந்த கேமரா படத்தை தொடங்குறாங்க அப்படின்னு. அப்போ தான் பார்த்தேன், தமிழ் சிலம்பரசன் ஒரு சாதாரண அரசு குடியிருப்பு கட்டி கொடுத்த ஒரு சின்ன வீடு, அதை தேடி எடுக்கிற அந்த படத்தெல்லாம் இருக்கும், முடிஞ்சால் போடுறேன் பாருங்கள். அந்த வீட்டுக்குள்ளே இருந்து தான் வந்து இவ்வளோ படித்து டெல்லியில் ஒரு இயற்கை மருத்துவத்தில் வந்து கோல்டு மெடல், தங்க மெடல் எடுத்தவர். லண்டனில் அது சம்மந்தமாக மேல் படிப்பு படித்தவர். ஊடகத்துறை சார்ந்தும் ஒரு பயிற்சியை முடிச்சுட்டு வந்திருக்கு. இவ்வளவும் வந்திருக்கிற இந்த தம்பி இந்த இடத்துலேருந்து வந்தாரான்னு நமக்கெல்லாம் ஒரு வியப்பாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 2-3 ஒரு பெரிய நபர்கள் வந்து இன்றைக்கி இந்த இயற்கை மருத்துவம் என்பது காலத்தின் தேவையாக இருக்கிறது. ஒன்றும் இல்லை, கொல்லிமலை பக்கத்தில் இல்லை எங்கன்னா ஒரு இயற்கை சார்ந்த மலை ஓரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை பக்கமாக ஒரு பெரிய அவரை மட்டும் வந்து இருக்க சொல்லுங்கள், முதலீடு நம்மளுது. ஒரு மருத்துவமனையை தொடங்கிட்டு, இப்போ அதுதானே பெரிய ஃபேஷனாகவும் அதுதான் வசூல் செய்யக்கூடிய மருத்துவமாகும். இயற்கையிலே உடம்பை குணப்படுத்துறது, உணவில் வந்து குணப்படுத்துறது, அதை தான் அவர் முடிச்சிருக்கிறாரு. தம்பி அந்த பக்கம் போனீங்கன்னா நல்லா வசதி வாய்ப்பாக பெரிய அளவில் போகலாமே தம்பி, ஏன் இந்த பக்கம் இருந்துட்டு இருக்கிறேன், உனக்கு என்னடா பிரச்சனைனா, இல்லை நான் இப்படி தான் ட்ராவல் பண்ணணுன்னு இருக்கிறேன், இனத்துக்கும் மொழிக்கும் மண்ணுக்கும் அப்படின்னு. எவன் கண்டுக்க போகிறேன், இப்போ அப்படி தானே இருக்குது. தமிழ் இனம், மொழி, இந்த பண்பாடு, இப்படியான விடயங்கள் இதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் சொன்னால் ஒருத்தவங்களும் திரும்பி பார்க்க மாட்டான். அது இந்த இனத்தினோட சாபக்கேடு. அதாவது பொதுவாக அது நம்ம வந்து குறை சொல்லலை, அது நமக்கே இருக்கக்கூடிய. மற்றதை நம்ம கொண்டாடுவோம், நமக்கு உண்டானதை கொண்டாட மாட்டோம். புரியுதில்ல? மற்ற வீடுகளில் இருக்கிற அந்த மாடு நல்லா வேலை செய்யுதுன்னு, தான் வீட்டில் ஒரு மாடு உழைச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்றது யாருக்குமே பொறுப்பு இருக்காதுல்ல. அப்படி ஒரு சமூக பின்னணியில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் அந்த வசதி வாய்ப்புகள்லாம், அந்த வாய்ப்பான இடத்தெல்லாம் விட்டுட்டு ஏன் இதுக்குள்ளே இருக்கிறோம்னு யோசனையில் தான் நாங்கள் உட்காந்துட்டு இருக்கிறோம். வழக்கு போல் எல்லாம் முடிஞ்சுது. அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஆரம்பித்தாங்க. நான் தான் அதை கிளாப் அடிச்சிருந்தேன். இயக்குனர் களஞ்சியம் கேமரா ஸ்டார்ட் அவர் தான் தொடங்கி வைக்கிறார். முதல் காட்சி எடுக்கிறாங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க, பார்த்துருந்தாங்க. அதோட பேக் பண்ணிவிட்டு நாங்கள் காட்டுக்குள்ளே போகிறோன்னு போயிட்டாங்க அவங்க.
நாங்கள் அதுக்கு பிறகு காட்டுக்குள்ளே எங்கே போகிறது, போய் சுற்றிட்டு இருக்க முடியுமா, புறப்பட்டு இந்த பக்கம் தம்பி சித்தன் ஜெயமூர்த்தி வந்திருந்தார். அந்த வாழை திரைப்படத்தை ஒட்டி அடுத்த ஒரு வாரம் தான் நினைக்கிறேன், அதுக்குள்ளாக இந்த சம்பவம் நடக்குது. செப்டம்பர் 2ஆம் தேதி நாங்கள் அந்த ஊருக்கு போகிறோம். சித்தன் ஜெயமூர்த்தி பாடகரை தனியாக வந்து ஒரு தோப்பில் வச்சு ஒரு ஒரு இன்டர்வியூ எடுக்கிறோம். அந்த வாழை திரைப்படத்தில் அந்த வாய்ப்பு எப்படி வந்தது, அது ஒலிக்கி எடுக்கக்கூடிய அந்த பாடல் எப்படி பிறந்தது, நீங்கள் எப்படி அதில் பாடியிருந்தீங்க, அதில் என்னவா உணர்ந்தீங்கன்னு ஒரு நேர்காணல் அதுக்குள்ளே இருக்கும். இதுக்குன்னு அந்த ஞாபகத்துக்காக சொல்கிறேன். அதுக்கு பிறகு அந்த படத்தை எடுத்தார், முடிச்சுட்டு வந்துட்டேன்னாரு. எல்லாம் இருக்குது ஐயான்னாரு. அப்புறம் அப்பப்போ வரப்பெல்லாம் போயிட்டுருக்கு குருநாதர், இந்த மாதிரி வேலைகள் இப்படியே தான் சொல்லிட்டு இருப்பாரு. என்ன தானே ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற தம்பி, என்ன ஏதுன்னு. இருங்க சொல்கிறேன், நான் அதெல்லாம் வந்து சொல்கிறேன். நான் எப்போவுமே அது நிறைவாகும் வரை மறைவாக இந்த தலைவர் சொல்கிறது தான் இருந்துகிட்டு இருப்பேன். இது வேற சொல்லிட்டு இருக்கிறான் நம்மளை, எப்போ பாரு என்ன பண்ணுறது. சரி கதையை சொல்லுன்னா அதுவும் சொல்ல மாட்டேன், என்ன தான் வேலை போயிட்டு அதுவும் சொல்ல மாட்டேன், முடிச்சுட்டு சொல்கிறாங்க. அப்புறம் முதலாக ஒரு விருது வாங்கிட்டு வந்து எனக்கு கையில் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கினாப்புல. என்னன்னா இதுதான் இந்த 14/3/1892 மறுக்கப்பட்ட நீதி படத்தினுடைய முதல் விருது. டெல்லியில் வந்து பெரிய சர்வதேச திரைப்பட எல்லா இந்த மாதிரியான படங்கள் ஃபீச்சர் ஃபிலிம் எல்லாம் போட்டு ஆவண படம் உள்பட எல்லாம் போட்டு பார்க்குறதுல விருது வாங்கியிருக்கிறது, உன்னுடைய சிஷியை நான் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு ஆசீர்வாதம் வாங்கினாப்புல. அப்புறம் கொஞ்ச நாள் கடந்து திரும்ப வந்தப்போ திரும்ப இன்னொரு விருது அதே போல் கொடுத்து, நீங்கள் தான் ஆசிரியருக்குன்னு இருந்தாங்க விருது அப்படின்னு. இப்படியாக மொத்தம் 12 விருதுகள் இந்த 14/3/1892. என்ன அப்படின்னா ஒரு இரவுக்குள்ளாக நடந்தது. 100 ஆண்டுகளுக்கு முன்பாக வள்ளலார் அவர்கள் வந்து இருந்த அந்த காலகட்டம், பிரிட்டிஷாரும் இந்த காலகட்டம். அப்போ 1872ங்கிற ஒரு சட்டப்பிரிவை கொண்டு வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அந்த நீதியாக அன்டச்சபிள் ஆக்ட்ன்றதை அப்படியே கொண்டு வந்தால் இந்த மாதிரிலாம் பேசி இப்படிலாம் செயல்படுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படணும்னு பிரிட்டிஷ் அல்லது பிரெஞ்சு ஆட்சி இருக்கும்போது இந்த சட்டத்தை கொண்டுட்டு வராங்க. பின்னாடி யாரையோ கொண்டு வந்தார்கள், நாங்கள் தான் அப்படி தான் சொல்கிறாங்களா, வெள்ளைக்காரன் காலத்திலே கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துகிறப்ப அது ஒரு சமூகத்துக்குள்ளே ஒரு பெரிய விழிப்புணர்வு வருது. அந்த காலகட்டத்தில் வள்ளலார் அவர்கள் வந்து இந்த பிரச்சனை எல்லாரும் ஒன்று அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு இருக்கிற ஒரு காலகட்டம். சேர்ந்த அந்த நடுவில் மிக பெரும் ஒரு பஞ்சம், தாது வருட பஞ்சம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. வரலாற்றில் படிச்சிங்கன்னா வெறும் எலும்பு கூடுகளாக பிணங்கள் குவியலாக அங்கங்கெல்லாம் இருக்கும். அது ஒரு கொடூரமாக நடந்தது. இந்தியா சந்தித்த மிக பெரும் ஒரு பஞ்சம் தாது வருட பஞ்சம். அந்த தாது வருட பஞ்சத்தின் போது இந்த கதைக்களம் நடக்கிறது. ஒரு காட்டுக்குள்ளாக காலங்காலமாக அந்த சமூகம் வந்துட்டு மண் சிலையில் தான் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க. அது மழையிலையும் வெயிலையும் கலைஞ்சு போயிடும். அடுத்த ஆண்டு திரும்ப இன்னொரு மண் சிலையை வச்சு கும்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கல் சிலையை வைத்து சாமி கும்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஊரில் அந்த கல் சிலையை செய்து அவங்க எடுத்துக்கிட்டு வராங்க. அது இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆதிக்க சாதியை சேர்ந்த சிலருக்கு வந்து அந்த சிலையை எடுத்துக்கிட்டு வராங்க, மறிக்கிறாங்க, வழிமறித்து அடிக்கிறாங்க. இடையில என்ன நடக்குது அந்த யுத்தம்ன்றது தான் அந்த இரவுக்குள்ளாக நடக்கும். முழுக்க பிளாக் அண்ட் ஒயிட் இரவுலேயே நடக்கிறது. சரியாக 100 ஆண்டுகளுக்கு முன்பு 1892 மறுக்கப்பட்ட நீதி. அப்பொழுது சிலர் கொல்லப்படுகிறார்கள். இது உண்மை சம்பவம். 2 கிராமங்களுக்குள்ளாக நடந்த ஒரு சம்பவம் இது. சரியாக 100 வருடம் கழித்து இந்த கதையில் பிறகு என்ன நடந்தது என்ன போனதுன்றதுலாம் அப்பாற்பட்டது. அது அப்புறம் நான் சொல்லக்கூடாது, முழுசும் படம் வரட்டு, நீங்கள் முடிஞ்சால் பாருங்கள். அதை பெண்களே கிடையாது, ஏன்னா அது முழுக்க காட்டு பகுதிக்குள்ளாக 6 மணிக்கு மேலே தொடங்கி பின்னிரவு வரைக்கும் எடுத்து முடிக்கிற படம் தான். அவரு தான் தொடங்குறார் அந்த நிகழ்ச்சியை. ஒரு முருகர் பாடல் பாடி ஆற்று ஓரத்தில் கிராமமே கரையில் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒரு கிராமம் கொலை செய்யப்படுகிறார்கள். கதை முடியுது, அதான் விஷயம். ஆனாலும் அந்த இறுதியாக வந்து ஒன்று நடக்காது நான் சொல்லி ஆகணும். அந்த சிலையை வந்து அவன் விட்டு கொடுக்க மாட்டான். என்னுடைய உரிமை, என்னுடைய உயிர், அது என்னோடு தான் இருக்குது, இன்னும் விட்டு போகலை, அது தொடரும் அப்படின்னு ஒரு அர்த்தமாக கூட எடுத்துக்கலாம். நல்ல காட்சி அமைப்பு. ஒளிப்பதிவு வந்துட்டு முரளின்னு நினைக்கிற அந்த படத்துக்கு இரவில் வந்து எடுக்கிறது எப்படி அப்படின்னு ஒரு ஹாலிவுட் படங்கள் மாதிரியான சில இடங்கள்லாம் நகருகிறது. தம்பி இயக்குனர் மு. களஞ்சியம், நான் எல்லாருமே இப்போ உட்காந்து அதை பார்த்தோம். நாங்கள் இயக்குனர் களஞ்சியம் எழுதியதை நான் படித்தேன். அது எனக்கு வியப்பாக இருந்தது. அவர் உலக புகழ்பெற்ற திரைப்பட கலைஞர்கள், இயக்குனர்கள், ஒளிப்பதிவாளர்கள், அந்த கதைக்களம், இந்த சர்வதேச அளவில் உலக புகழ்பெற்ற படங்களெல்லாம் ஒப்பிட்டு
இந்த படத்தை எழுதியிருப்பார். எனக்கு அந்த அளவுக்குலாம் சினிமா அறிவெல்லாம் கிடையாது. நான் பார்த்ததில் வியந்து பார்த்துருந்தேன். அதில் வந்து நடிப்பு, தம்பி முத்துப்பாண்டியனுடைய நடிப்பு, அதில் நான் எல்லாருமே ஒரு 16 பேர், எல்லாருமே புதுமுகம். நடிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் மிக மிக அது சொல்ல முடியல, அப்படி இருக்குது, அப்படி இருக்குது. எல்லாருமே புதியவர்கள், சினிமா வாய்ப்பை தேடி களத்தில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்க. அதில் வந்து ஒரே ஒரு பாடல் மட்டும், இந்த தாது வருடத்தில் என்ன நடந்துச்சு தாத்தான்னு சிலையை எடுத்துக்கிட்டு வரும்போது இரவில் தனியாக போயிட்டு பாட்டு பாடிக்கிட்டே போகலாமே, ஏன்னா பாட்டு கதையை சொல்லணும். அப்போ அந்த தாது வருட பஞ்சம் வந்து என்ன பண்ணுச்சு நம்மளுன்னு ஒரு பாட்டு, சித்தன் ஜெயமூர்த்தி அந்த வாழை படத்தில் வந்த அந்த சாயல் உலுக்கி எடுக்குது அந்த ஒரே ஒரு பாட்டு, அவ்வளோதான். பின்னணி இசை முழுக்க இந்த படத்துக்கு முதலாக இசையமைப்பாளராக, அவர் பாடகராக மட்டும்தான் முனைவர் தம்பி சித்தன் ஜெயமூர்த்தி இருந்தார். இந்த படத்தின் மூலமாக ஒரு இசையமைப்பாளராகவும் உருவெடுத்திருக்கிறார். அதனால் அவருக்கு ஒரு பெரிய பாராட்ட சொல்லணும். இந்த திரைப்படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தம்பி கவிபாஸ்கர் அவருடைய கவிதைகள் அப்படின்னாவே அது ஒரு நெருப்பு உள்ள, அந்த கவிதைக்குள்ள நெருப்பு வந்து ஊடாடிக்கிட்டே இருக்கும், பற்றி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம இதில் 2-3 நிகழ்ச்சியில் கூட அவர் கவிதையை வாசிச்சிருக்கிறார். ராவணா முன்னெடுத்த 2 நிகழ்ச்சியில் கூட கவிதையை வாசித்து அது ஒரு சர்ச்சையாக ஆனது. திராவிடத்தை போட்டு வெளுத்து வாங்கியிருப்பார். அந்த தம்பி கவிபாஸ்கர் வந்து சித்தன் ஜெயமூர்த்தி ஒரு பாடல் ஒன்று இந்த படத்தில் ஒரே ஒரு பாடல் மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. அந்த ஒரு பாடல் உருக்கி எடுக்கிற மாதிரியான அந்த ஒரு பாடலை எழுதியது தம்பி கவிபாஸ்கர். நிறைய வசனங்கள்ல அவருடைய பங்களிப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அவருடைய எழுத்தாக்கம்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு வியப்பான ஒன்று. அவர் வந்து இதில் பாடலுக்கு அவர் தான் எழுதியிருக்கிறாரு. அதை நீங்கள் கேளுங்க, வரும்போது கேளுங்க, கட்டாயம் உங்களுடைய மனதை அதை வலிக்க செய்யக்கூடிய வரிகளாகத்தான் இருக்கும். தாது வருட பஞ்சத்தை பற்றி சொல்லக்கூடிய அந்த பாடல், அதையும் இந்த படத்தில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று. நடிச்சிருந்த ஒவ்வொருத்தரும் அதில் ஒரு தம்பியை நிர்வாணமாக மரத்தில் கட்டி அடிப்பாங்க. அதை அவர் நடித்து அப்படியெல்லாம் நடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. நிர்வாணமாகவே அடித்து அந்த மணலில் உருட்டி விடுவாங்க. நிர்வாணமாக தான் உருண்டு வாராரு. நீங்கள் அப்படி பார்த்துருக்க முடியாது. இதுவரை சர்வதேச அளவில் மற்ற எல்லா நாடுகள்லையும் 12 விருதுகளை, அதிகமாக 12 நினைக்கிறேன் விருதுகளை வாங்கியிருக்கிறது. இப்பொழுது ஆஸ்திரேலியாவில் வந்து சர்வதேச திரைப்பட நிகழ்வில் இந்தியாவும் கலந்துக்கிட்டு 123 படங்கள் பங்கெடுத்துக்கிறது. இந்தியாவிலேருந்து 2 படங்கள் நினைக்கிறேன், ஒன்று ஹிந்தி, ஒன்று அடுத்தது தமிழ். இந்த மறுக்கப்பட்ட நீதி 2 மட்டும்தான் இந்தியாவிலிருந்து கலந்துக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த 2ல் இன்னும் ஒரு பெரிய விஷயம் தான், அனுராக் காஷ்யப் அவர் பெரிய ஒரு இயக்குனர். டெல்லியில் தம்பி படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அவருடைய படத்தெல்லாம் பார்த்து ரொம்ப வியந்திருக்கிறாரு. நிறைய பேசப்பட்ட இயக்குனர். அவருடைய படமும் தம்பி யாரை பார்த்து இவர் வியந்தாரோ இந்தியாவில் மிக பெரும் ஒரு இயக்குனர்னு, அந்த இயக்குனருடைய ஒரு படம், இவருடைய ஒரு படம், 2ம் ஆஸ்திரேலியாவில் சர்வதேச விருதுக்கான போட்டியில் கலந்துக்குது. இதுதான் இந்த படத்தினுடைய ஒரு முக்கியமான கருத்து. படம் வெளியில் வரும், ஒரு 1.5 மணி நேரம் தான். சினிமாவுக்காக அப்படின்லாம் எடுக்கல, இது ஒரு ஆவணமாக எடுக்கிறாரு. கடைசியாக வந்து படம் முழுக்க 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 பிளாக் அண்ட் ஒயிட்லேயே தான் வருது. 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சிலை பிரச்சனைக்காக ஆதிக்க சாதின்னு சொல்லக்கூடிய ஒரு கும்பல் 4 பேரை வெட்டி எப்படி படுகொலை செய்யப்பட்டதோ, 1992 அதே தேதியில் 100 ஆண்டுகள் சரியாக கழித்து காந்தாரி அம்மன் சிலையை வைக்கணும் அப்படின்றப்ப, கால் மேலே கால் போட்ட சிலையை எங்கெல்லாம் பார்த்த மாதிரி வைக்கணுமா அப்படின்னு ஒரு சமூகம் எதிர்க்க கிளம்ப, அதில் ஒரு மோதல் வர 4 பேரை மாறு கைன்னு சொல்லுவாங்கள்ல, கை காலெலாம் தனித்தனியாக வெட்டி போட்டு, இப்படிலாம் உரிமையை நீங்கள் கேட்பீங்களா அப்படின்னு ஆணுறுப்பெலாம் எடுத்து வாயில் வச்சு, கேட்டால் இதுதான் உங்களுக்கு தீர்வு அப்படின்றதெல்லாம் சொல்லி நடந்தது. அந்த வழக்கம் இந்தியாவில் நடந்து, தமிழ்நாட்டில் நடந்தது. கடைசியாக யாருமே குற்றவாளிகள் இல்லை, எல்லோருமே நிரபராதி, விடுதலை ஆகிட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அப்படின்னா அந்த 4 பேரும் அவங்களாவே வெட்டி கொலை செய்து கொண்டு விழுந்தார்களா அப்படின்ற கேள்வி தான். மறுக்கப்பட்ட நீதி 100 ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கப்பட்ட அந்த மறுக்கப்பட்ட நீதி 100 ஆண்டுகளை கடந்த பிறகு இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது காந்தாரி அம்மனுடைய சிலையை வச்சு நடக்கிற அந்த சம்பவத்தை கலரில் வெறும் ஸ்டில் மட்டும் போட்டு நிறுத்திட்டார், எதுவும் சொல்லவே இல்லை. தங்கள் படத்தில் அந்த உண்மை சம்பவத்தை சொல்லி, அப்புறம் ஒரு ஆங்கில படம், ஒரு பெண் விமான ஓட்டி வந்து எவ்வளோ சிரமங்களுக்கு மத்தியில் வந்துட்டு இந்திய எல்லையில்
போயிட்டு யுத்த களத்துலேருந்து திரும்பி வந்ததை வந்து ஒரு படம் போட்டு அவங்க ஒரிஜினல் படத்தை போட்டு காட்டுனாங்களோ அந்த மாதிரி ஒரு 4 பேர் படத்தை போட்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு அப்படியே முடிகிறது. இதுதான் அந்த படம். இன்னும் நிறைய சொல்லியிருக்கிறேன். அதை நம்ம முழுசும் சொல்லக்கூடாது. இதில் ஒரு பேசக்கூடிய விடயங்களை மட்டும் சொல்லியிருக்கிறேன். ஒரு நேர்த்தியான இயக்கம் தம்பி தமிழ் சிலம்பரசன். உண்மையிலேயே என்னமோ பண்ணிட்டுருக்கிறோம் அப்படின்னு தான் நம்ம செய்துட்டுருக்கிறோம். நம்மக்கிட்ட இருக்கிறவங்களும் நம்ம கொண்டாடுறதில்ல பொதுவாக. அது ஒரு பெரிய இது இருக்குது. இப்படி எடுத்து ஒரு நம்ம எல்லாம் பார்க்குறோம், இப்படி நினைக்கிறோம். ஆனால் 12 விருதுகளை கடந்திருக்கிறது. இப்போ சர்வதேச திரைப்பட விழா ஆஸ்திரேலியாவில் நடந்துட்டு இருக்கிறதுல போட்டிருக்காங்க 2 இடத்துல. இன்னும் 2 இடத்துல போடணும். அதில் என்ன அப்படின்னு முடிவு வந்த பிறகு திரும்ப இத்தாலியில் ஒரு சர்வதேச திரைப்பட விழாவிலும் இப்போ கலந்துக்குது. இத்தனை விருதுகளை வாங்கியிருக்கக்கூடிய படங்களை எடுத்துக்கக்கூடிய இந்த தம்பி என்னுடைய படைப்பு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு வரணும். அதுக்கு உங்களுடைய எல்லோருடைய வாழ்த்தும் வரணும். ராவண சார்பாகவும் நம்ம வாழ்த்துறேன். ஒரு மருத்துவம் படிச்சுட்டு இந்த திரைப்படத்துறைக்குள்ளே வந்து வித்தியாசமாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவர் 2 படங்கள் இது வரைக்கும் நான் பார்த்தது. ஒன்று வந்து அந்த செல்ஃபோன் பயன்படுத்துவதால் வரக்கூடிய மனநோய், மன பாதிப்பு, அதற்கான தீர்வு என்ன அப்படின்றத பற்றி ஒன்று பேசப்படலை. ஆனால் விருதுகளை மட்டும் 19 விருதுகளை வாங்கியிருந்தது. இது போல் போட்டியில் கலந்துக்கிட்டு இப்போ வந்து மறுக்கப்பட்ட நீதி எடுத்திருக்கிறாரு. நிறைய விருதுகளை குவிக்கணும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் திரைக்கு வருவதற்கான முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாருடைய ஒத்துழைப்பும் அதற்கு வேணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். படம் இன்னும் பல்வேறு விருதுகளை வாங்கணும். அந்த தம்பியை வாழ்த்துறேன். தமிழ் சிலம்பரசன் இன்னும் அடுக்கடுக்கான படங்களை அடுத்தடுத்து எடுக்கணும். கருத்தாழமிக்க பல படங்களை வந்து இந்த சமூகத்தில் பேசப்படாமல் விட்ட படங்கள் நிறைய இருக்குதுல்ல, அதெல்லாம் எடுக்கணும். வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.